வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரூஷன். புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அண்மையில் முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சின் அதிகாரிகள், அமைச்சின் செயலாளர்கள் உள்ளிட்ட பெருமளவான அரசு வாகனங்கள் அவர்களிடமிருந்து மீளப் பெறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதில் பல வாகனங்கள் சட்டவிரோதமாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்ட நிலையில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படாமல் வீதியோரத்தில் நிறுத்தப்பட்ட சம்பவங்களும் பதிவாகின. அத்துடன் ஏராளமான அரசுக்கு சொந்தமான வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதன்படி காணாமல் போன இந்த வாகனங்கள் தொடர்பாகவும் ஒப்படைக்கப்பட்ட வாகனங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியவர்கள் யார் என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது இவ்வாறு இருக்க அடுத்த அதிரடியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பாக உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளது இப்போது அரசு அதிகாரிகளை ஆட்டம் காண வைத்துள்ளது. குறிப்பாக அரசு அலுவலகங்களில் மக்கள் சேவையாற்ற அரசு அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்வதும் கையூட்டு பெறுவதும், அலுவலக நேரங்களில் அலுவலகங்களில் இல்லாமல் கடமையில் உள்ளவர்கள் சேவை பெற வருபவர்களோடு அநாகரிகமாக நடந்து கொள்ளல், அவர்களை ஒருமையில் பேசல் என்ற பல விடயங்கள் காலாகாலமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமரின் இந்த உத்தரவு இவ்வாறானவர்களுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துள்ளது. அதாவது இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தண்டனையுடன் வழங்கப்படும் என்பதே அந்த நிலைப்பாடு. கண்டியில் அஸ்கிரிய பீடாதிபதியை தரிசனம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்திருந்தார். அதன்படி அவர் குறிப்பிட்டிருக்கும் விடயம், எங்கள் ஆட்சியில் யாரேனும் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். நாங்கள் ஏற்கனவே நேர்மறையான மாற்றங்களை செய்து வருகிறோம். இதுபோன்ற மாற்றங்கள் தொடரும். குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் சிலர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது. அதே நேரம் முன்னதாக பல தேர்தல் மேடைகளில் இது தொடர்பான விடயங்களை அனுரகுமார திசாநாயக்க தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது அரசு சலுகைகள், குறிப்பாக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேவையற்ற வாகனங்கள், வீடுகள், பாதுகாப்பு உள்ளிட்ட பல குறைக்கப்படும் என்றிருந்தார். அதன்படி ஓரளவுக்கு அதன் ஆரம்ப படியில் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதற்கமைய தற்போது உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் 2000 அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சபையில் இணைப்பதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்து பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள், உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை வரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்த புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள், பிரதம நீதியரசர் தலைமையிலான மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள், தூதுவர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையில் முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எவ்வாறாயினும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியிருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயர் பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கும் இலங்கையில் அரசியல்வாதிகளுக்கு பணம் எப்படியெல்லாம் செலவாகிறது என்ற தகவல்கள் கடந்த ஆட்சி காலங்களில் பெரிதாக வெளியாவதில்லை. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தவோடு அரசின் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதற்கான அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதையடுத்து இலங்கையில் அரசியல்வாதிகளுக்கு பணம் எப்படியெல்லாம் செலவாகிறது என்ற தகவல்கள் இப்போது வெளியாக தொடங்கி உள்ளன. இலங்கையின் முன்னாள் அரசு தலைவர்களுக்கு கடந்த 3 வருடங்களில் மட்டும் 27 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக மத்திய வங்கி வெளியிட்ட தகவல்கள் அடிப்படையில் முன்னாள் அரசு தலைவர்களுக்கான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் அரசு தலைவரும் காலம் சென்ற பிரேமதாசவின் மனைவி திருமதி ஹேமா பிரேமதாச ஆகியோரின் பராமரிப்புக்காக கடந்த 3 வருடங்களில் 2022 தொடக்கம் 2024 வரை சுமார் 27 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மத்திய வங்கி தகவல்களை அடிப்படையாக வைத்து கண்டியில் உள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோருள தெரிவித்த போது, முன்னாள் அரசு தலைவர்களின் பராமரிப்புக்காக கடந்த 2022ஆம் ஆண்டு செலவிடப்பட்ட தொகை 7 கோடி ரூபாய். 2023ஆம் ஆண்டு 8 கோடிக்கும் அதிகமாகவும் இந்த ஆண்டு 11 கோடிக்கு அதிகமாகவும் உயர்ந்திருக்கிறது. இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தின் அளவு சுமார் 45% வளர்ச்சியை காட்டுகிறது. முன்னாள் அரசு தலைவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு இந்த வருடம் 1,56,70,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அரசு தலைவர்களான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கு தலா 2,91,70,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அரசு தலைவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 273% அதிகரிப்பை காட்டுகிறது.
முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 54%, முன்னாள் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 329% அதிகரித்துள்ளது. முன்னாள் அரசு தலைவரும் காலஞ்சென்ற ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி திருமதி ஹேமா பிரேமதாசவுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் 101% வளர்ச்சியினை காட்டுகிறது. இதேவேளை இந்த ஆண்டு அரசு தலைவர் மற்றும் அவரது பணியாளர்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகை 660 கோடி ரூபாய். 2022ஆம் ஆண்டில் செலவு 273 கோடி ரூபாயாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை 660 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையும் 142% அதிகரிப்பை காட்டுகிறது என்றார் அவர். இது ஒரு புறம் இருக்க, புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பாதுகாப்பு குறித்து எழுதியுள்ள கடிதம் ஊடகங்களில் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தனது பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கூறிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். இதன்படி அந்த கடிதத்தில் ரணில் விக்ரமசிங்க கோரிய பாதுகாவலர்களின் எண்ணிக்கை 163. அதைவிட மேலும் 15 சமையல்காரர்கள், 6 மருத்துவ அதிகாரிகள், ஒரு கணனி மற்றும் பிரிண்டர் ஆகியவையும் கோரப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசல் தளங்களை அகற்றுவதற்காக தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்துள்ள சூழலில் ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் வாக்குறுதிகளை மீறும் வகையிலேயே ரணிலால் அவருக்கு எழுதப்பட்ட கடிதம் காணப்படும் நிலையில் இவற்றை எவ்வாறு நிவர்த்திப்பார் என்பது எதிர்வரும் நாட்களில் தெரியும். ஆனால் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாக அவரால் தனித்து செயற்பட முடியாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி ரணில் கேட்ட விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தினால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை உண்டாக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் அமையப்போகும் நாடாளுமன்றத்தின் அவசியம் என்பது அவர்களுக்கு மிக முக்கியமானது. அது எந்த அளவுக்கு என்பதையும் அதில் உள்ள சவால்களையும் நாளைய தொகுப்பில் பார்க்கலாம்.